அக்ஷய திருதியை இந்த நாள்ல எதை தொட்டாலும் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும். பொதுவாக அக்ஷய திருதியை பற்றி பலருக்கும் தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்கினால் அந்த தங்கம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத வாங்க வேண்டிய நாள் மட்டுமல்ல, தானம் செய்ய வேண்டிய நாளும் கூட. அதனால் தானம் செய்வதின் மூலமாக நமக்கு செல்வங்கள் பெருகி கொண்டு போவதற்கு உண்டான ஒரு அழகான நாள் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷய திருதியை என்கின்ற நாள். புதிதாக என்ன வாங்க வேண்டுமோ அது அனைத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆண்டு திருமணத்திற்கு திட்டமிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமணத்திற்காக முதல் பொருள் ஏதாவது வாங்கணும்னா இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். எளிமையாக உப்பு மஞ்சள் கூட நீங்க வாங்கி வச்சுட்டு முதல்ல இந்த நாள்ல உங்களுடைய வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க வேண்டும், மகாலட்சுமியானவள் பரிபூரணமாக என் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முதல்ல உப்பு மஞ்சள் வாங்குங்க. இந்த நாளில் வாங்குவதோடு மட்டும் இல்லாது தானம் கண்டிப்பா செய்யணும், அதை யாரும் மறந்துடக்கூடாது. நம்முடைய தகுதி என்ன, அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருட்களை நாம் தானம் செய்யலாம். அது என்னென்ன பொருட்களாக இருந்தால் சிறப்பானது அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அரிசி செய்யலாம், பருப்பு வகை செய்யலாம், அதே மாதிரி கோதுமை இந்த நாள்ல நாம தானம் செய்யலாம். இதோட சேர்த்து துணிமணிகள் தானம் செய்யலாம். நல்ல வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க தங்கம் வெள்ளின்னு எது வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். 1 கிலோவாவது அரிசி வாங்கி இல்ல ஒரு 1/2 கிலோவாவது பருப்பு வாங்கி யாராவது ஒருத்தருக்கு நாம தானம் கொடுக்கலாம். இந்த நாள்ல தான் ஆதிசங்கரர் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணி தங்க நெல்லிக்கனி மழையை பெய்வித்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தானம் பண்ணினால் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், அதோட நம்முடைய செல்வம் நிலை பெற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம அம்பாள் கிட்ட வேண்டிக்கணும். வழிபாடு செய்வதற்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணியிலிருந்து நீங்க காலையில ஒரு 8:30 மணி வரைக்கும் செய்யலாம். மற்ற நேரங்களில் செய்யலாமா அப்படின்னா இந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. மற்ற நேரங்கள்ல எது வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம். ரொம்ப காலையிலே நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா ஒரு இனிப்பு பாயசம், பால் பாயாசம் இல்லைன்னா அரிசி பாயாசம் அது செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா கல்கண்டு சாதம் செய்யலாம், அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாள்ல சுவாமிக்கு வெள்ளை நிறத்துல நைவேத்தியமும் வெள்ளை நிற மலர்களும் இந்த நாள்ல ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்யுங்க. வாய்ப்பு இல்லைன்னா பழங்கள் வச்சு காலையில நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாலை நேரத்துல ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சு நம்ம வீட்டுல மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தை முழுமையாக பாராயணம் பண்ணுங்க. அதனால இந்த நாள்ல எளிமையான முறையில நம்ம வீட்டுல தெய்வத்தை இவ்வாறு வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போறவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதோட மட்டும் நின்னுறாம கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 2 பேருக்காவது ஏதாவது சின்ன விஷயத்தையாவது தானம் பண்ணுங்க.